வயநாடு பாதிப்பை நேரில் சென்று பார்க்கும் ராகுல் காந்தியால் ஏன் தூத்துக்குடி வெள்ள பாதிப்பை பார்க்க வர முடியவில்லை என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அது நமக்கு வராதுன்னு நினைச்சு நீங்க நிம்மதியா படுக்க முடியாது, கவனமா இருக்கணும். அதுல அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கா எல்லாம் ஓடி வந்து பாக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்க 1 கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்க தூத்துக்குடியில இங்க பெருவெள்ளத்துல செத்து நடக்கும் போதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யலையே, ஒருத்தரோட எங்களை வந்து பார்க்கலையே. அப்ப எங்க ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனா எங்க உயிரை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இப்படிதான் இருக்குது. இந்தியா எங்களை இந்தியனா ஏற்குதா? தம்பி கேள்வியிலே சொல்றார், தமிழ்நாட்டு மீனவன், தமிழ் மீனவன். அத நான் சொன்னா பாசிசம் வந்துடும். நாங்க தமிழர்கள்னா பாசிசம். நீங்க எங்களை என்னைக்காவது ஒரு இந்திய மீனவன் கொல்லப்பட்டதா? இப்ப மலைச்சாமி இறந்துட்டாரு, அதுக்கு ஏதாவது இத்தனை அமைச்சர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு ஒருத்தரா போய் பாத்தீங்க? 1 மாச காலம் அந்த மீனவன் செத்ததுக்கு ஒருத்தனும் பார்க்கலையே. ஏன்னா நாங்க அனாதை, எங்களுக்கு என்று ஒண்ணும் இல்லை. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அது தொடர்ந்து நடக்குது, இன்னைக்கு நேத்து இல்ல, நீண்ட காலமா. கச்சத்தீவு எனக்கு என்றால் தம்பி என்னுடைய கடல் எல்லை அதிகம், அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வருவது நீங்க அறிவார்ந்த ஒரு தம்பி தங்கைகளா யோசிங்க. கடல்ல எல்லை எப்படி கண்டுபிடிக்கும்? இல்ல என்னுடைய பாதுகாப்புக்கு செய்யற ரோந்து பணியை செய்யற கப்பல் படை போய் அங்க நிக்குது, நம்ம எல்லையில நின்னுக்கிறோம், இதோட நம்ம எல்லை முடியுது, இதோட மீன் பிடிச்சு திரும்புங்க, அப்படி ஏதாவது செய்தா சொல்லுங்க. இப்ப இப்படி ஒரு கேள்வி எழுப்புங்க. உலகத்தின் 6வது வலிமை மிக்க மிகப்பெரிய கடற்படை கொண்ட என் நாடு இந்திய கடலுக்குள்ள வந்து பாதுகாப்பு பணியை செய்யுது. யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த பணியை செய்யும்? இந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.